Hi students, this is Iqbal. இப்போ நம்ம சிபிஎஸ்சி 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக் அதில் வந்து நம்ம 4th சாப்டர் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே 3 சாப்டர்ஸ் எல்லாம் நடத்தியிருப்பாங்க. நம்ம ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிக்கிறோம். இந்த சீரீஸ் வந்து நம்ம லேட்டாக தான் ஆரம்பிக்கிறோம். அதனால 4th சாப்டர்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். பேரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படியே நம்ம அதையும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம அல்ஜிப்ரா அப்படின்லேருந்து நம்ம போகிறோம். எக்ஸ்ப்ளோரிங் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள கான்செப்ட், இதில் உள்ள எக்ஸசைஸ்ல எக்ஸாம்பிள் உள்ள எல்லா சம்மும் முடிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம்பிள் எப்படிலாம் கொஸ்டின் கிரியேட் பண்ணி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ என்னுடைய இந்த புதிய முயற்சியை வந்து நீங்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல வீடியோ எப்படி இருக்கு, நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அந்த டவுட்ஸ்லாம் நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். சரியா? ஓகே. ஸோ அல்ஜிப்ரா இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிட்டிஸை பத்தி தான் இங்க ஃபுல்லாவே பேசியிருக்காங்க. a + b ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இந்த ஃபுல்லா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயரை பத்தி மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ a + b ஹோல் ஸ்கொயரை வச்சு நீங்க என்ன பண்ணணும், இந்த வேல்யூலாம் நீங்க கண்டுபிடிக்கணும். 7x + 4y ஹோல் ஸ்கொயரை வந்து எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றது. சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் சேம் தான் பாருங்க. யூசிங் த சேம் ஐடென்டிட்டி, அது நம்பர் எப்படி நீ எக்ஸ்பேண்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஒரே ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சா போதும் இந்த எக்ஸசைஸை ஃபுல்லாவே முடிச்சிடலாம். ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஃபுல்லாவே a + b ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான். எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க, பட் எக்ஸாம்பிள் சம்மா கொடுக்காம ஒரு எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, இங்க எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கூட இங்க ஒரு சம்மா அவங்க கொடுக்கல. ஸோ இது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரிலேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் அதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ புக்ல வந்து இந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? இது மக்கப் பண்றதுக்கு விட இந்த மாதிரி விஷுவலா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. நல்ல ஐடியா கூட இருக்கு. பட் இதை நான் இப்படி சொல்லலை. ஓகேவா? நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். சரியா? சரி, இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி வந்து என்னன்னா a + b ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இது மக்கப் பண்றது தான் a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபார்முலாவை நிறைய பேர் எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, மிஸ்டேக்கா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, x + 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, ஹோல் ஸ்கொயர் இருக்கா அப்போ தனித்தனியா ஸ்கொயர் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இது ராங். ஓகேவா? இப்போ ஏன் ராங் அப்படின்னா சொல்றேன். இப்போ a × a என்ன வரும், நம்மளுக்கு a ஸ்கொயர் வரும். அப்போ a + b அதான் a + b ஹோல் ஸ்கொயர் வந்து நீங்க a ஸ்கொயர் + b ஸ்கொயர் மட்டும் தான் போடுவீங்க. நடுவில் என்ன பண்ணுவீங்க இந்த 2ab ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறதே மறந்துடுவீங்க. பெரிய மனிதர்கள் கூட என்ன பண்றாங்க, இங்க பாருங்க a + b ஹோல் ஸ்கொயர் இருக்கு, நடுவில் 2ab. இந்த 2ab எங்க போனுச்சுன்னு கேட்ட ஒரு பொலிட்டீஷியன் கூட எனக்கு தெரியும். ஸோ அப்ப இது எப்படி போடுறது, ஏன் வந்து 2ab வருது அப்படிங்கிறத நம்ம ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு கட்டம் போடுங்க. அது ஸ்கொயரா இல்லைன்னா ரெக்டாங்கிளா எப்படி வேணா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு கோடை போடுங்க, இப்படி ஒரு கோடை போடுங்க. போட்டாச்சா? சரி, இங்க a எடுத்துக்கோ, இங்க b எடுத்துக்கோ. அதே தான் இங்க a எடுத்துக்கோ, இங்க b எடுத்துக்கோ. முடிஞ்சா? அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடு. a × a a ஸ்கொயர், a × b ab. இது வந்து ஸ்கொயர், மல்டிப்ளை பண்ணா சைடு இன்டு சைடு, அவ்வளவுதான். இது வந்து ரெக்டாங்கிள், a × b ab. அதுதான் இங்கேயும் b × a b ன்னு போடாம abன்னு போட்டுக்கலாம், ரெண்டும் ஒண்ணுதான். b × b b ஸ்கொயர். முடிஞ்சா? இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ஸ்கொயர். ஓகே, அவ்வளவுதான். ஏபின்னு வந்தா ரெக்டாங்கிள், a ஸ்கொயர்னு வந்தா ஸ்கொயர், அப்படி எடுத்துக்கோ. ஓகே, ரொம்பலாம் போட்டு யோசிக்க வேணாம். இப்ப எல்லாத்தையும் பிளஸ் பண்ண போறேன். பிளஸ் பண்ண என்ன இருக்கு பாருங்க, ஒரு a ஸ்கொயர் இருக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணிருக்கேன், a + b டோட்டல் லென்த் என்ன வரும் பார்ப்போம். இது a இது b அப்படின்னா என்ன வரும், a + b வரும். இங்கேயும் டோட்டல் லென்த் என்ன, இது a இது b னா இங்கேயும் a + b வரும்.
அப்போ a பிளஸ் பி டு a பிளஸ் பி ரெண்டு லைக் டைம் மல்டிப்ளை பண்ணா மேல ஸ்கொயர் போட்டுக்கணும். அவ்வளவுதான். என்னென்ன வந்திருக்கு எனக்கு? ஏ ஸ்கொயர் வந்திருக்கு, ஏபி ரெண்டு தடவை வந்திருக்கு, அப்ப பிளஸ் 2ab, பி ஸ்கொயர் ஒரு தடவை வந்திருக்கு. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா இப்படிதான் வந்துச்சு. சரி, வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரை நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம், a பிளஸ் பி இன்ட்டு a பிளஸ் பி, இப்படி பிரிச்சுக்கலாமா? ஓகே, புரியுதா? இது ரெண்டு தடவை. இப்போ வந்து ஒரு நம்பரை ஸ்கொயர்ல எழுதணும்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம். இதே 2xன்னு சொன்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம். மைண்ட்ல வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் எக்ஸ்னா கவுண்டிங், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா மல்டிப்ளை. புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்கொயர் வந்தா மல்டிப்ளை. ஓகே, அப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்றது? பண்ணா இந்த ஆன்சர் வரும் பாருங்க. ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் ஏ இன்ட்டு பி பிளஸ் ஏபி. முடியிருச்சா? இப்ப ஏ வச்சு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் பிஏ வச்சு அதே மாதிரி பி இன்ட்டு ஏ பிஏ, ஏபினே போட்டுக்கோ. அப்புறம் பி இன்ட்டு பி பி ஸ்கொயர். இப்ப என்னென்ன இருக்கு நம்மள்ட்ட? ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அவ்வளவுதான். இப்ப புரியுதா? இந்த 2ab எங்க வந்துச்சுன்னு? அப்போ a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்குள்ள 2ab இருக்காது. ஓகேவா? நிறைய பேர் என்ன நடுவுல இங்க 2ab காணோம் அப்படின்னு சொல்ற மக்கள்லாம் இருக்காங்க. சரியா? ஓகே, அப்படின்னா இங்க வந்து ஸ்கொயர் பண்றோம்னா என்ன அர்த்தம்? ரெண்டு தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணோம், அப்போ அந்த 2ab வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். காமன் மிஸ்டேக் நான் சொன்னேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு போடுவோம். இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? சரி, இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, புக்குக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இதை பார்க்கலாம், கிளியரா பார்த்துருவோம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. சரி, திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாட் கேன் யூ சே அபவுட் ஏ அண்ட் பி இஃப் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் லெஸ்ஸர் தென் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்? இதுக்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அதை எழுதிடுறேன். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் லெஸ்ஸர் தென், சாரி, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரா, சாரி, இந்த சைடு a plus b whole square. அப்போ a plus b whole square is lesser than a square plus b square. என்ன அர்த்தம்? என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ab எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ab எப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன கேக்குறாங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணுமா, இல்ல ரெண்டுமே நெகட்டிவா இருக்கணுமா, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பாசிட்டிவா இருக்கணுமா, இல்ல ஏதாச்சும் ஒன்று நெகட்டிவா இருக்கணுமா? அதான் கொஸ்டின், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? இந்த கண்டிஷனுக்கு ரெண்டும் எப்படி இருக்கணும்? நான் என்ன பண்றேன், ஏபிக்கு சும்மா ஒரு வேல்யூ கொடுத்து பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏ வந்து 2ன்னு வச்சுக்கோ, பி வந்து 3ன்னு வச்சுக்கோ. சும்மா நம்ம ஜென்ரலா 3 எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். அதை வச்சு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டினுக்கு இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு பார்ப்போம். ஏ வந்து 2, பி வந்து 3. என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. எல்ஹெச்எஸ் போடுறேன், இந்த சைடு எல்ஹெச்எஸ் போட்டுக்குவோம், இந்த சைடு ஆர்ஹெச்எஸ் போட்டுக்குவோம். 2 + 3 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 5 × 5ன்னு அர்த்தம். 5 × 5 எவ்வளோ வரும்? 25. சரி, ரைட் சைடு போட்டு பார்ப்போம். A = 2 மேல ஸ்கொயர், B = 3 மேல ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9. இங்க என்ன வருது? 13 வருது. அவன் என்ன சொல்றாங்கன்னா எல்ஹெச்எஸ் தான் பெருசா இருக்கணும். பாருங்க, crocodile mouthன்னு சொல்லுவோம். இது எந்த சைடு வாயை பொழந்துட்டு இருக்கோ அதான் பெருசா இருக்கணும். ஓகே, எது பெருசா இருக்கு பாருங்க, நான் மாத்தி வந்திருக்கு. இதுதான் பெருசா இருக்கு, அப்ப இது சின்னதா இருக்கு. அப்ப ரெண்டுமே நான் பாசிட்டிவா கொடுத்தேன்னா ஆன்சர் எனக்கு கரெக்டா வரல. ரெண்டுமே என்ன பண்ணிருக்கேன், நான் பிளஸ்ஸா கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சானா பண்ணல. இப்ப என்ன பண்றேன், சரி ஏதாச்சும் ஒண்ணுக்கு நான் மைனஸ் கொடுத்து பாக்குறேன். இப்ப நான் என்ன பண்றேன், a = -2ன்னு கொடுக்குறேன்,
பி ஈக்குவல் டு பிளஸ் த்ரீ கொடுக்குறேன். செகண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். செகண்ட் இதுக்கான ஆன்சர் இல்லை, சும்மா ட்ரை பண்ணுறேன். இப்போ ஏக்கு பதிலாக -2 கொடுக்குறேன், பிக்கு பதிலாக +3 கொடுக்குறேன். மேலே ஸ்கொயர் 3ல 2 போச்சுன்னா 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 × 1 1 தான் வரும். அது மாதிரி இங்கே கொடுத்து பாருங்க, ஏக்கு பதிலாக -2 செகண்ட் ஒன் இந்த சைடு -2 ஹோல் ஸ்கொயர், பிக்கு பதிலாக 3 ஹோல் ஸ்கொயர். நல்லா கவனிங்க, பவர் வந்து ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். 2 ஸ்கொயர் பண்ணா 4 தான், 2 × 2 4, 3 ஸ்கொயர் 9. இதுக்கு அதே வேல்யூ தான் கிடைச்சிருக்கு பாருங்க, 13. இதே 13 ஆனா இங்க டிஃபரெண்டா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஏ நெகட்டிவா கொடுத்தேன், பி பாசிட்டிவா கொடுத்தேன், ஆனா எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, இந்த கண்டிஷனை ஓகே பண்ணிருச்சு பாருங்க. லெஃப்ட் சைடு 1 தான் சின்ன, இங்க 1 வந்திருக்கு, இங்க 13 வந்திருக்கு. கண்டிப்பா இந்த கண்டிஷன் ரைட் தானே? ஓகேவா, புரிஞ்சா? அப்போ நான் எப்படி, எனக்கு கன்க்ளூஷன் என்னன்னா, நான் ஏதாச்சும் ஒண்ணு ஏ இல்லைன்னா பிய நான் நெகட்டிவா கொடுத்தேன்னா இந்த கண்டிஷனை அது ஓகே பண்ணுது. அவ்வளவுதான், கன்க்ளூஷன் வந்தாச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஏ ஆர் பி வந்து என்ன இருக்கணும், சுட் பி நெகட்டிவ் வேல்யூவா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த கண்டிஷன் ஓகே ஆகும். ஓகேவா? அப்போ ஏ இல்லைன்னா பி வந்து கண்டிப்பா என்ன இருக்கணும், மைனஸ் நெகட்டிவா இருக்கணும், நெகட்டிவ் வேல்யூவா இருக்கணும். முடிஞ்சு. இந்த வேல்யூ தான் இருக்கணும் அவசியம் இல்லை, நெகட்டிவா இருந்தா போதும். சரி, செகண்ட் ஒன் நம்ம ஃபர்ஸ்டே போட்டாச்சு. செகண்டுக்கு இதுதான் பெருசா இருக்கணும் இந்த சைடு. செகண்ட் ஒன் என்ன கேட்கறாங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஃபர்ஸ்டே நம்ம போட்டோம், ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ போடும்போது இது கிரேட்டரா இருந்துச்சு, இது லெஸரா இருந்துச்சு. இதானே? இங்க 25 வந்துச்சு, இங்க 13 தான் வந்துச்சு. அப்ப இந்த கண்டிஷனை ஓகே பண்ணுதுன்னா அப்போ ரெண்டுமே என்ன இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே நெகட்டிவா இருக்கணும். இப்போ நெகட்டிவா இருந்தாலும் அதே தான் கிடைக்கும். இப்ப பாருங்களேன், நான் வந்து +2 +3க்கு பதிலாக என்ன பண்றேன், -2 -3 போடுறேன். போட்டு பாருங்க, -2 -3 மேல ஸ்கொயர், -2 -3 என்ன வரும், -5 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 25 வரும். அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இந்த சைடு நீங்க ஸ்கொயர் இருக்கனால எல்லாமே பிளஸ்ஸா தான் மாறும், 13 தான் கிடைக்கும். அப்போ கரெக்டா இதே தான் கிடைக்கும். அப்போ செகண்டுக்கு என்ன கண்டிஷன்னா ஏ அண்ட் பி போத் ஆர் பாசிட்டிவா இருக்கணும் ஆர் நெகட்டிவா இருக்கணும். ரெண்டுமே ஒரே சைன்ல, சேம் சைன்ல இருக்கணும். கரெக்டா சொல்ல போனா சேம் சைன். இதுக்கான கண்டிஷன். When will a plus b whole square be equal to a square plus? ரெண்டு எப்போ ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டா any one of them is 0. இப்ப பாருங்க, இப்போ எனக்கு ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னா ஒரே கண்டிஷன் தான், ஏ ஏதாச்சும் ஒன்று பி ஈக்குவல் டு 0ன்னு போடுங்களேன். இப்போ பி ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன், சும்மா போட்டுட்டு இதில் அப்ளை பண்ண a plus b ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிப்போமா. ஏக்கு பதில் ஏ வந்து ஏதாச்சும் ஒன்று வேல்யூ வச்சுக்கோங்க, 2ன்னு வச்சுக்கலாம். ஏக்கு பதிலாக 2 + 0 ஹோல் ஸ்கொயர், 2 + 0 2 தானே, அப்போ 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணா 4. RHS என்ன இருக்கு, a ஸ்கொயர் + b ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 0 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா 4, 0 ஸ்கொயர் விட்டுடலாம். அப்போ ரெண்டுமே என்ன இருக்கு, 4 தான் வந்திருக்கு. அப்போ எனி ஒன் ஆஃப் தம் சுட் பி 0. புரியுதா? இங்க ஏ இல்லைன்னா பி ஏதாச்சும் ஒன்று நீ 0ன்னு வச்சுட்டோம்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்மள ஒரு ரிலேஷன் கொஞ்சம் செக் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அது என்னன்னு பார்த்துருவோம். Consider any 3 consecutive square number, for example 1 4 9. என்ன சொல்றாங்கன்னா ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, கான்சிக்யூட்டிவ் நம்பரா அடுத்தடுத்த நம்பரா இருக்கணும். அதை மூணையும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஆட் த ஸ்மாலஸ்ட் அண்ட் த லார்ஜஸ்ட் ஸ்கொயர். அதில் இருக்கிற ஸ்மாலஸ்டையும் லார்ஜஸ்டையும் பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ணீங்கன்னா
அது எப்படி இருக்குமா, எதுக்கு ஈக்குவலா அது ஸ்பெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் தென் சப்ட்ராக்ட் ட்வைஸ் த மிடில். நடுவுல உள்ள நம்பர் என்ன பண்ணுங்க, 2ஆல மல்டிப்ளை, ட்வைஸ்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் அந்த ரெண்டு ரிசல்ட்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா எப்பவுமே என்ன வருமா, 2 தான் வரும். புரிய வைக்கிறேன். இப்போ பரவாயில்ல, கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, டவுட் வரும். இப்போ நான் ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிறேன், கான்ஸ்டியூட்டிவ் நம்பர். சும்மா ஒரு 2 3 4 எடுத்துக்கலாமே. 2 3 4 இது எடுத்துக்கோ. இன்னும் அது மாதிரி இன்னொரு செட் நம்பர் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 5 6 7 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, இதோடைய 3 ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் என்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 4 வரும், செகண்ட் ஒன் 3 ஸ்கொயர் பண்ணா 9 வரும், இது 16 வரும். என்ன சொன்னாங்கன்னா இருக்கிற லீஸ்டையும் கிரேட்டஸ்டையும், ஸ்மாலஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்கிறாங்க. ரெண்டையும் பிளஸ் பண்ண என்ன வரும், 4 + 16 எவ்வளோ வரும், 20. அப்புறம் மிடில் இருக்குல்ல, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்கிறாங்க. அப்ப 2 × 9 எவ்வளவு வரும், 18. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கிறாங்க. மைனஸ் பண்றேன், எவ்வளவு வருது ஆன்சர், 2. பாருங்க, இதே தான் இங்கேயும் பண்ண போறேன். அடுத்தடுத்த நம்பரா 5 6 7 கான்ஸ்டியூட்டிவ் நம்பர் எழுதியாச்சு. 3 நம்பர்ஸ் ஸ்கொயர் பண்றேன். 25 6 ஸ்கொயர் வந்து 36, 7 ஸ்கொயர் வந்து 49. இப்போ என்ன பண்ண சொல்றாங்க, ஸ்மாலஸ்டையும் லார்ஜஸ்டையும் பிளஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. 25 + 49, 9 + 4 14, பேலன்ஸ் 1, 5 + 2 7, 74. சரியா? அப்புறம் மிடில் உள்ள நம்பர் என்ன பண்ணுங்க, ட்வைஸ் அப்படின்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. எவ்வளவு வருது, 72. ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்க, 2 தான் வருது. பாருங்க, இங்கேயும் 2 இங்கேயும் 2. இந்த ரிலேஷன் நீங்க எதை ஒரு 3 கான்ஸ்டியூட்டிவ் நம்பர் எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணி இந்த மாதிரி போட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பிளஸ் பண்ணுங்க, செகண்ட் நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணி அந்த ரெண்டு ரிசல்ட்டையும் மைனஸ் பண்ணுங்க. ஆல்வேஸ் எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர் வரும், 2 தான் வரும். புரியுதா? இது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். நம்ம ரிலேஷன் இதெல்லாம் ஒரு நிறைய இதே மாதிரி நிறைய ரிலேஷன் இருக்கு இந்த புக்ல. இது ஒன்று கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து எக்ஸசைஸ்ல உள்ள சம் தான் நம்ம அப்படியே போட போறோம். ஸோ நம்ம இங்க போட்டுருவோம். a + b² மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸசைஸ்ல அப்படியே இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க, 6 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, வரிசையா பார்க்கலாம். ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், எல்லாமே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சம் 7x + 4y (² இது பார்த்தாவே உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா, a + b² ஃபார்முலா உங்களுடைய மெமரிக்கு வரணும். எப்படி ஏன் வரணும் அப்படின்னா, 2 டேர்ம் இருக்கு. டேர்ம்னா அப்படிதானே, பிளஸ்க்கு இந்த சைடு ஒரு டேர்ம் இருக்கு, இந்த சைடு. அப்ப 2 டேர்ம்ஸ் இருக்கு. நடுவுல பிளஸ் இருக்கு, மேல ஸ்கொயர் இருக்கு. 2 டேர்ம் இருக்கு. 2 டேர்ம் எப்படி சொல்லலாம், a + bன்னு சொல்லலாம். 2 டேர்ம் ab இருக்கு, நடுவுல பிளஸ். ஓகே, மேல ஸ்கொயர் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்க மேக்ஸ்ல நல்லா கிளியரா இருக்கீங்க, பக்கவா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கணும். சரி, இப்போ ஏக்கு நேரம் என்ன இருக்கு, 7x. a = 7x, b = 4y. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படி எழுதணும். ஃபார்முலா இப்பதான் சொன்னோம். என்ன சொன்னோம், a + b² = a² + 2ab + b². முடிச்சா? இப்போ ஏக்கு நேரம் என்ன பண்ணும், 7x எழுதணும். ஏக்கு பதிலா 7x + bக்கு பதிலா 4y, மேல ஸ்கொயர். பாருங்க, இது அப்படியே வந்துருச்சு. இப்போ ஏக்கு நேரம் 7x (² போடணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க, a²னா 7x² போட்டுறீங்க. நிறைய பசங்க இந்த மாதிரி தப்பு தான் பண்றீங்க. ஓகேவா? நல்லா கவனிங்க. இங்க a² அப்படின்னா 7x². ஏக்கு பதிலா 7x மேல (² போடணும். நிறைய பேர் 7x² போட்டுறீங்க, தப்பு. அப்ப 7 என்ன பண்றோம், நம்ம ஸ்கொயர் பண்ணாம விட்டுடுறோம். ஆக்சுவலி ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணா 49x² வரணும். ஓகேவா? சோ இது மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்றீங்க, பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிளஸ் 2a, a வந்து 7x, b வந்து 4y, பிளஸ்
பி வந்து 4y ஹோல் ஸ்கொயர். என்னன்னா புரியுதா? மிஸ்டேக் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, 4y ஸ்கொயர்னு போட்டுருங்க. அப்படி இல்லை, 4y ஹோல் ஸ்கொயர்னு போடணும். இப்படி போட்டீங்கன்னா தப்பு, இப்படி போட்டீங்கன்னா தப்பு. ஓகேவா? 4y ஹோல் ஸ்கொயர் 7x ஹோல் ஸ்கொயர், அதான் ரைட்டு. ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே காமன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, 7 ஸ்கொயர் பண்ணா 49, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 7 14. 14 என்ன பண்ணுங்க, 4 மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? 4 4s are 16, ரிமைண்டர் 1. 4 into 1 4, 4 plus 1 5, 56. அப்போ 56. அப்புறமா இந்த வேரியபிள் x into y, xy. 4 ஸ்கொயர் பண்ணா 16, y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர். புரிஞ்சுதா? ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ஒன். 7/5x plus 3/2y whole square. சோ அதே மாதிரி தான் பார்க்குறது. எப்படி இருக்கு? 2 டேர்ம்ஸ் இருக்கு, நடுவுல பிளஸ் இருக்கு. 2 டேர்ம்ஸ்னா ab, நடுவுல பிளஸ் இருக்கு, a plus b, மேல ஸ்கொயர் இருக்கு, a plus b ஹோல் ஸ்கொயர். இதை பார்த்த உடனே நம்ம எந்த சாப்டர்ல இருந்தாலும் சரி, எந்த இதுல பார்த்தாலும் நம்மளுக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வரணும். 2 டேர்ம் இருக்கு, ab, நடுவுல பிளஸ் இருக்கு, மேல ஸ்கொயர் இருக்கு. அப்ப a plus b ஹோல் ஸ்கொயர். ஏக்கு நேரா 7/5x, பிக்கு நேரா 3/2y. சரியா? ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணணும், ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா என்ன? a plus b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஏக்கு பதிலா இந்த 7/5x, பிளஸுக்கு பிளஸ், பிக்கு பதிலா 3/2y ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் போடுவாரு. டோட்டலா இந்த இருக்குல்ல 7/5x எல்லாத்தையும் போட்டு தான் ஸ்கொயர் போடணும். பிளஸ் 2ab, 2 அப்புறமா a பிராக்கெட் குள்ள போட்டுருங்க. 7/5x, b 3/2y, அப்புறம் பிளஸ் b ஸ்கொயர் 3/2y ஹோல் ஸ்கொயர். 3/2 ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். ஸ்கொயர் பண்ணுங்க. 7 ஸ்கொயர் வந்து 49, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பண்ணா 25. முடிஞ்சிச்சு. பிளஸ் இந்த 2 மல்டிப்ள இருக்கு, இந்த 2 டிவைட்ல இருக்கு, அடிச்சிடலாம். இது 1 டைம், இது 1 டைம், கேன்சல் ஆயிரும். புரியுதா? இந்த மாதிரி மல்டிப்ளர் தான் அடிக்க முடியும். சில பேர் இந்த 2க்கு இந்த 2க்கு அடிக்கலாமான்னு கேட்பீங்க. இல்ல, இது பிளஸ் விட்டு தாண்டி போயிடுச்சு. இதுக்குள்ள மல்டிப்ளிகேஷன் குள்ள இருக்கா, இது மல்டிப்ளர் இருக்கு, இதெல்லாம் மல்டிப்ளர், இது டிவைட்ல இருக்கு, இதுக்குள்ளதான் இருக்கு, ஒரே டேர்ம்குள்ள இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க, இங்கேயும் இங்கேயும் போய் அடிக்கலாமான்னு கேட்பீங்க. இல்ல, அடிக்க முடியாது. நடுவில் என்ன இருக்குங்க, இங்க பிளஸ் இருக்கும்போது அது அடிக்க முடியாது. சரியா? சரி. அப்போ 1 into 7 7, 7 3s are 21 xy by 5 into 1 5. முடிஞ்சா? பிளஸ் 3a ஸ்கொயர் பண்ணா 9, y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர், 2a ஸ்கொயர் பண்ணா 4. வந்துச்சா? இது கிளியர்? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. செகண்ட் சம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சம் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதேதான், அதே கதை தான். இது 2.5p plus 1.5q மேல ஸ்கொயர். 2 டேர்ம் இருக்கு, ஒன்னு a, இன்னொரு டேர்ம் b, நடுவுல பிளஸ், மேல ஸ்கொயர். அப்ப a plus b ஸ்கொயர் ஃபார்முலா தான் எழுத முடியும். அப்ப a க்கு பதிலா இங்க என்ன இருக்கு, 2.5p, b க்கு பதிலா என்ன இருக்கு, 1.5q. தெரியும். இப்ப என்ன பண்ணணும் நமக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியும். a plus b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு
a square plus 2ab plus b square. a க்கு பதிலா the 2.5p plus க்கு plus b க்கு பதிலா 1.5q மேல ஸ்கொயர். கொஸ்டின் அப்படியே வந்துச்சா? a square 2.5p whole square. ஓகேவா? தனியா p க்கு மட்டும் ஸ்கொயர் போட்டுற கூடாது. plus 2a 2.5p b 1.5q plus b square b 1.5q whole square. Okay, the 2.5 square பண்ணா என்ன வரும்? 2.5 into 2.5 5 5s are 25 balance 2 5 2s are 10 plus 2 12. ஓகேவா? அப்புறம் இங்க 0 போட்டுங்க. 2 5s are 10 balance 1 2 2s are 4 plus 1 5. இங்க ஆட் பண்ணீங்கன்னா 5 2 6. இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க 1 இருக்கு, இங்க 1, மொத்தம் 2 கவுண்ட் பண்ணனும். இங்க 1 இங்க 1 2. அப்ப 2 டிஸ் தள்ளி பாயிண்ட். அப்ப 6.25 6.25 p மேல ஸ்கொயர் இருக்கு. இத ஸ்கொயர் பண்ணா 6.25, அதுக்கு அப்புறம் p ஸ்கொயர் பண்ணா p ஸ்கொயர். இப்போ இத மூணையும் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2.5 into 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். 2 5s are 10 balance 1 2 2s are 4 4 plus 1 5. பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கா? அப்ப முடிஞ்சு 5.0 that is 5. அந்த 5 ஓட என்ன பண்ணோம்? 1.5 மல்டிப்ளை பண்ணனும். இடம்பத்துல இங்க போடுறேன். 1.5 into 5 மாத்தி பண்ணலாம். ரெண்டு ஒண்ணு தான். 5 5s are 25 remainder 2 5 1s are 5 5 plus 2 7 ஒரு டிஜிட்டலி பாயிண்ட். அப்ப 7.5 இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிச்சு? 7.5 கிடைச்சிருக்கு. சரியா? p into q pq. அப்புறம் 1.5 ஸ்கொயர் இருக்கு. அப்ப 1.5 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணும். 1.5 into 1.5 5 5s are 25 balance 2 5 into 1 5 5 plus 2 7 1 into 5 இங்க 0 போட்டுருங்க. 1 into 5 5 1 into 1 1 5 7 plus 5 12 balance 1 225. இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் ரெண்டு டிஜிட் இருக்கு. அப்ப from left right to left 2 டிஜிட் பண்ணி பாயிண்ட் வைக்கிறோம். அப்ப 2.25 q இருக்கா? q ஸ்கொயர். அவ்வளவுதான், சம் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சா? ஈஸி தான். பாயிண்ட் சில பேருக்கு இந்த பாயிண்ட் எங்க வைக்கிறது தெரியாதனால நான் மல்டிப்ளை பண்ணி போட்டு காமிச்சேன். இல்ல 25 25 6.25 625 எனக்கு தெரியும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் போட்டு காமிக்கிறோம். சரியா? சரி, இது முடிஞ்சு. அப்ப நெக்ஸ்ட் 3 சம்ஸ் எடுத்துக்கலாம். பாருங்க, இங்க XYPQ அதுக்கு பதிலாக இப்ப ST கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த சம் போடுவோம். ஃபர்ஸ்ட் இதை போட்டுக்கிறேன். இப்போ 4th ஒன் போட போறோம். 3/4s plus 80 whole square. பார்க்கறது எப்படி இருக்கு? ரெண்டு டேர்ம், இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். அப்போ ரெண்டு டேர்ம் இருக்கு. AB நடுவுல பிளஸ் இருக்கு, A plus B மேல ஸ்கொயர் இருக்கு, A plus B whole square. அப்ப ஏக்கு நேரா உள்ளதை நீங்க ஏன்னு எடுத்துக்கோங்க. 3/4s B equal to 8t. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலாவை எழுதணும்? A plus B whole square equal to A square plus 2AB plus B square. ஓகேவா? சரி, A ஓட வேல்யூ என்ன? 3/4s plus B ஓட வேல்யூ என்ன? 8t. மேல என்ன இருக்கு? ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் 3/4s whole square மொத்தமா போடணும். பிளஸ் 2A என்ன இருக்கு? 3/4s. ஓகே, A போட்டாச்சு. B என்ன இருக்கு? 8t பிளஸ் B ஸ்கொயர் 8t whole square 8t whole square. ஓகே, 3a ஸ்கொயர் பண்ணா 9 4a ஸ்கொயர் பண்ணா 16 4 4s are 16 s ஸ்கொயர் பண்ணா s ஸ்கொயர். இங்க பாருங்க, 4 டேபிள் அடிக்கலாம். இங்க ஒரு 4 இருக்கு, இங்க 4 2s are 8. அவ்வளவுதான், வேற எதுவும் அடிக்க முடியாது. அப்ப 2 3s are 6 6 2s are 12 st plus
8 ஸ்கொயர் பண்ணா 8 8s are 64. t ஸ்கொயர் பண்ணா t ஸ்கொயர். That's all. Clear? புரிஞ்சுதா? So next பார்க்கலாமா? அப்புறம் 5th sum. x plus 1 by 2y whole square. ரெண்டு டேர்ம் இருக்கு, a b, நடுவுல பிளஸ் இருக்கு. ஓகே, மேல ஸ்கொயர் இருக்கு. அப்ப a plus b whole square. a ஓட வேல்யூ என்னங்க? a equal to x. b க்கு நேரம் என்ன இருக்கு? 1 by 2y. ஓகேவா? இப்போ ஃபார்முலா a plus b whole square ஃபார்முலா என்ன ஃபார்முலா? a square plus 2ab plus b square. a க்கு பதிலா நம்ம x போட்டுக்கிறோம், b க்கு பதிலா 1 by 2y போட்டுக்கிறோம். மேல அந்த ஸ்கொயர் அப்படியே இது வந்துருச்சு. a ஸ்கொயர் x ஸ்கொயர் ஒரு டைம் தான் இருக்கு, அப்படியே போட்டுக்கலாம். பிளஸ் 2 a க்கு பதிலா x, b க்கு பதிலா 1 by 2y பிளஸ் b க்கு பதிலா 1 by 2y ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இங்க x ஸ்கொயர் ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, ஒரே டேர்ம்ல இங்க 2 மல்டிப்ளை இருக்கு, இங்க 2 டிவைட்ல இருக்கு. அது 1 டைம், இது 1 டைம். 2 டேபிள்ல டிவைட் பண்றேன். 2 டேபிள் மேலேயும் 2 கீழேயும் 2, அவ்வளவு முடிஞ்சுச்சு. மேல என்ன இருக்கு? 1 into 1 1, 1 into x x தான் இருக்கு. கீழே 1 into y y தான் இருக்கு. இப்போ 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர். கிளியர்? ஸோ இந்த ஒரு சம் தான், இந்த ஃபர்ஸ்ட் சம் இதோட முடியுது. மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க சப்டிவிஷன். இப்போ 6th one. சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா 1 by x plus 1 by y. 1 by x plus 1 by y whole square. ரெண்டு டேர்ம் இருக்கு, ஒன்னு a இன்னொன்னு b, நடுவுல பிளஸ் இருக்கு, மேல ஸ்கொயர் இருக்கு. அவ்வளவுதான். அப்ப a plus b whole square ஃபார்முலா a க்கு பதிலா 1 by x, b க்கு பதிலா 1 by y. முடிஞ்சா? அப்புறம் ஃபார்முலா எழுதுங்க. a plus b whole square equal to a square plus 2ab plus b square. a க்கு பதிலா 1 by x, b க்கு பதிலா 1 by y, மேல ஸ்கொயர் வந்துருச்சு. கொஸ்டின் a square 1 by x whole square plus 2, a க்கு பதிலா 1 by x, b க்கு பதிலா 1 by y plus b க்கு பதிலா 1 by y, மேல ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் பிளஸ் 2 சாரி பிளஸ் 2 into 1 into 1 2 by x into y xy. மல்டிப்ளைனா அப்படி மேல அப்புறமா கீழே அப்படி இப்படி மல்டிப்ளை பண்ணிடணும். அவ்வளவுதான். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், y ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர். சிம்பிளா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் சம்மை சேர்த்து நான் முடிச்சிடுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம்ல இது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் போடும்போது அதை பார்த்து நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன், கிளாரிஃபை பண்ற மாதிரி நடத்திடுறேன். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். நம்பர்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். a b x y s t அதெல்லாம் இல்லாம வெறும் நம்பர் மட்டும். நம்பர்னா நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலாம் தானே. ஏன் சார் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம சின்ன நம்பர் வச்சு யூஸ் பண்றோம். பெருசா நம்பர்லாம் வரும்போது இந்த மாதிரி யூஸ் பண்றது தான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 64 ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ரெண்டு டேர்மா பிரிக்கணும், அவ்வளவுதான். 64 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. 2 டேர்மா பிரிக்கணும். அந்த டேர்ம் பக்கத்துல ஒரு என்ன சொல்றது, 0 உள்ள நம்பரா இருந்தா நல்லது. ஓகேவா? 60 100 10 50 அந்த மாதிரி வர மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? இப்ப 64க்கு முன்னாடி 0 வர நம்பர் எது? 60 தானே. 60 பிளஸ் 4 64. இப்ப என்ன ஆயிடுச்சு? 2 டேர்ம்ஸ் வந்துருச்சு. a b நடுவுல பிளஸ் இருக்கு, மேல ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். சரியா? சரி. இப்போ a க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? 60 இருக்கு.
பிக்கு நேரா 4 இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அதே ஸ்டெப் தான், ஸ்டெப்லாம் மாறாது. என்னன்னா அங்க ஆல்பாபெட் இங்க நம்பர்ஸ் மட்டும் வந்திருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதிலா 60 பிளஸ்க்கு பிளஸ், பிக்கு பதிலா 4 மேல ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன பண்ணும், ஏக்கு பதிலா 60 போட்டு மேல ஸ்கொயர் பிளஸ் 2a, ஏ வந்து 60, பி வந்து 4 பிளஸ் பி ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு போடுங்க, அது நல்லது. 60 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், ஃபர்ஸ்ட் 6 ஸ்கொயர் பண்ணுங்களேன். 6 6 36, ஜீரோ இருக்கா, மேல என்ன இருக்கு, ஒரு எத்தனை ஜீரோ இருக்கு, ஒரு ஜீரோ இருக்கு, ஸ்கொயர் பண்ணா 2 ஜீரோவா மாறிடும், அவ்வளவுதான். ஓகேவா? பிளஸ் இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் 2 6 12, 12 4 48 ஃபர்ஸ்ட் நம்பர், அப்புறம் ஒரு ஜீரோ ஒன்று முட்டோம் போட்டுக்கோ, அவ்வளவுதான் முடிஞ்சு. பிளஸ் 4 ஸ்கொயர் பண்ணா 16. இந்த மூணையும் ஆட் பண்ணி போடுங்க, போடும்போது ஜாக்கிரதையா போடுங்க, இப்படி போட்டு எழுதுங்க, அதான் கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிட்டோமா, செகண்ட் நம்பர் ரிவர்ஸ்ல எழுதுங்க, 0 8 4 இந்த மாதிரி எழுதுங்க. அப்புறம் 6 1 இப்படி எழுதுனா ஈஸி. 6 8 plus 1 9, 6 plus 4 10, balance 1 4, 4096. clear? so இது ரெண்டையும் பண்ணுவோம். செகண்ட் சம் பாத்தீங்கன்னா 105 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 105, 100க்கு பக்கத்துல உள்ள ஜீரோ என்ன வரும், 100 தானே. ஓகே, ரெண்டு ஜீரோ இருக்கு. ஓகே, சோ 100 பிளஸ் 5 எழுதிக்கலாம். 100 பிளஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்ப ரெண்டு டேர்ம் இருக்கு, ஒன்னு ஏ இன்னொன்னு பி, ரெண்டு டேர்ம் இருக்கு, நடுவுல பிளஸ் இருக்கு, மேல ஸ்கொயர் இருக்கு. அப்ப ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்ப ஏ ஈக்குவல் டு என்ன வரும், 100, பி ஈக்குவல் டு என்ன வரும், 5. சரியா? ஓகே, இப்போ a plus b whole square formula என்ன வரும், a square plus 2ab plus b square. a க்கு பதிலா 100, b க்கு பதிலா 5 whole square. a square அப்படின்னா 100 square. அப்புறம் 2, a க்கு பதிலா 100, b அதுக்கு பதிலா 5, b square அப்போ 5 square. சரியா? 100 ஸ்கொயர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் பண்ணுங்க. 1 ஸ்கொயர் பண்ணா 1 into 1 1 தான். 0வை ஸ்கொயர் பண்ண போறோம். எத்தனை ஜீரோ இருக்கு, ரெண்டு ஜீரோ இருக்கு, ஸ்கொயர் பண்ணா 4 ஜீரோவா மாறிடும், அவ்வளவுதான். புரியுதா? அப்புறமா இங்க 2 into 1 2, 2 5s are 10 முடிச்சாச்சா, ரெண்டு ஜீரோ இருக்கா, அது எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். 5 ஸ்கொயர் பண்ணா 25. இங்க 100 பிளஸ் 5 105 போட்டுட்டா நல்லது. லாஸ்ட் இதுல போடல, 60 பிளஸ் 4 64ன்னு போட்டுருங்க. ஓகே, இப்படி போட்டா நல்லது. ஓகே, போடாட்டி ஒன்று தப்புலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதை மூணையும் பிளஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 10,000, அப்புறம் என்ன சொன்ன, ரிவர்ஸ் எழுதுங்க, 0 0 1 0 0 1, அப்புறம் 5 2 5 2. ஓகே, 5 2 1 0 1. இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 10125. கிளியர்? இதே மாதிரி தான் 205. ஓகேவா? போட்டு பார்ப்போமா? தேர்ட் ஒன் 205 ஹோல் ஸ்கொயர். இது எப்படி பிரிக்கலாம், 200 பிளஸ் 5 பிரிக்கலாமா, பக்கத்துல உள்ள ஜீரோ அதான். அப்ப எப்படி இருக்கு, ரெண்டு டேர்மா இருக்கு, ஏ பி, நடுவுல பிளஸ் இருக்கு, மேல ஸ்கொயர் இருக்கு. அப்ப என்ன ஃபார்முலா வரும், a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் வரும். சரியா? ஓகே, அப்போ a ஈக்குவல் டு 200, b ஈக்குவல் டு 5. அப்போ a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுங்க, a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இப்போ a க்கு பதிலா 200 பிளஸ் b க்கு பதிலா 5 மேல ஸ்கொயர், a க்கு பதிலா 200 ஸ்கொயர் பிளஸ் 2, a க்கு பதிலா 200, b க்கு பதிலா 5 பிளஸ் b க்கு பதிலா 5 ஹோல் ஸ்கொயர். ஓகே, 5.
இதை ஸ்கொயர் பண்ணா இது வந்து என்ன வரும்? மொத்தமா பிளஸ் பண்ணா 205 ஹோல் ஸ்கொயர். ஓகே, 200 ஸ்கொயர் பண்ணா ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர் பண்ணுங்க. 2 × 2 4, 2 0 இருக்கா, ஸ்கொயர் பண்ணா 4 0வா மாறிடும். அப்புறம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 2 4, 4 5s are 20, அப்புறம் 2 0, 5a ஸ்கொயர் பண்ணா 25. இந்த மூணையும் பிளஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 40,000, அப்புறமா 2000 ரிவர்ஸ்ல எழுதுங்க. 0 0 0 2, 25 பிளஸ் பண்ணுங்க. 52024, ஆன்சர் வருது 42025. இப்போ செகண்ட் கொஸ்டின் அவ்வளவுதான். மொத்தமே 2 சம் தான் நினைக்கிறேன். இதுல வேற இருக்கா? அவ்வளவுதான், இதுல முடிஞ்சு. ஓகேவா? அப்புறமா ஃபேக்டரைசேஷன் வந்து யூசிங் தி ஐடென்டிட்டிஸ் அடுத்தது பார்க்க போறோம். இது ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலாவை ரிவர்ஸ்ல யூஸ் பண்றோம். இந்த ஃபார்முலா இப்போ எப்படி யூஸ் பண்ணோம்? a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஈக்குவேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அது என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே அதை a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர்னு வச்சுட்டு அதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? a + b ஹோல் ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ணணும். அவ்வளவுதான், ரிவர்ஸ்ல வரணும். ஓகேவா? சரி, அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா புரிஞ்சா? ஈஸியா புரிஞ்சா? இல்லை இன்னும் உங்களுக்கு வேற மாதிரி சேஞ்சஸ் வேணுமா? இல்லை இன்னும் ஸ்லோவா போகணுமா? அப்படிங்கிற நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க சஜஷன் கொடுங்க. சரியா? ஆனா கண்டினியூஸா போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் என்னன்னா நிறைய பேர்ட்ட நம்ம உழைப்பு வந்து வேஸ்டா போகக்கூடாது, நிறைய பேருக்கு போய் சேரணும். நீங்க நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும், நான் இன்னும் நல்லா பண்றதுக்கு பக்காவா இருக்கும். சரியா? ஓகே, இது முடிச்சவொடனே நான் ஒர்க் ஷீட் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுப்பேன். ஓகேவா? நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து நான் இதுல கொடுக்குறேன் லிங்க்ல, அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டரை முடிச்சுட்டு நான் ஒர்க் ஷீட் கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம 10th அப்படியே போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் வந்து 10th நியூ புக் தான் வரப்போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து நியூ புக்குக்கான எல்லா கான்செப்ட் எல்லா இதையும் நான் நடத்தலான் இருக்கேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.